ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்துவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மாநிலத்தின் குரலையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் அழித்துவிடும் என்றும் மாநில ஆளுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கொடுமையான இந்த மசோதாவை மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சீமான் பயணித்த விமானம் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் தவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு சென்ற சீமான் விமானத்தில் புறப்பட்டார். இந்த நிலையில் மதுரையை விமானம் நெருங்கிய போது மேகங்கள் சூழ்ந்து மோசமான வானிலை காணப்பட்டது. இதனால் சீமான் சென்ற விமானம் தரையிறங்க முடியாமல் 20 நிமிடங்களுக்கு மேல் வானிலேயே வட்டமடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட பேரிடர் நிதியை வழங்காமல் கல் நெஞ்சம் படைத்ததாக உள்ளது என திமுக எம்பி கனிமொழி நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். மக்களவையில் இன்று தேசிய பேரிடர் திருத்தச் சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி, புயலால் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு 37,000 கோடி ரூபாயை தமிழக அரசு கேட்டதாகவும், ஆனால் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும், நிதியை பெற ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசிற்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் கனிமொழி எச்சரித்தார். மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க சொன்னால் அதனை கரீனா கபூர் என மோடி தவறாக புரிந்து கொண்டதாக காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும், அந்த மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று மக்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு மறுத்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் இதுவரை மணிப்பூர் செல்லவில்லை. இந்த நிலையில் ராஜ் கபூர் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள ராஜ் கபூர் குடும்பத்தார் பிரதமரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இதனை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ், மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை கூட பார்க்க செல்லாத மோடி சினிமா நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், மணிப்பூர் என்பதற்கு பதிலாக பிரதமர் காதில் கரீனா கபூர் என விழுந்துவிட்டதோ என விமர்சனம் செய்துள்ளது. தமிழக மக்கள் மற்றும் திமுக அரசின் கடும் எதிர்ப்பால் மதுரை டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு கைவிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இதற்கு தமிழக மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மத்திய அரசு வழங்கிய ஒப்புதலை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தனிநபர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்திலும் திமுக சார்பில் இது குறித்து வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட உள்ளதாகவும், இது குறித்து ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 13,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதற்கு ஏற்றவாறு வெள்ள அபாய எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுதி அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கடலோர மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களுக்கு
இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 72 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. இயல்பை விட வடகிழக்கு பருவமழை 16% அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும், இந்த நிலையில் தொழில்நுட்பத்தால் மட்டுமே வானிலையை துல்லியமாக கணிக்க முடியாது என்றும், தொழில்நுட்பத்துடன் அறிவியலும் மேம்பட வேண்டும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆய்வு நடத்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தாக்கல் செய்த அறிக்கையை மத்திய அமைச்சரவை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. தற்போது இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் திட்டத்தின் மூலம் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது. அடுத்த 2029 தேர்தலுக்கு முன் இந்த சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.